எப்பயுமே எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்னு தட் இஸ் நம்மளுக்கு நார்மலாவே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றது ரெண்டு விஷயம் தான். ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ் அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்திருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது ரெண்டு தான் ஆக்சுவலாவே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றது. இது ரெண்டையும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பண்றதுனால தான் நம்மளால சம்டைம் கிளியர் பண்ண முடியறது இல்லை. ஸோ நீங்க இதை ரெண்டையும் வச்சுதான் நீங்க என்ன புக்குன்றதை டிசைட் பண்ணணும். பிகாஸ் அச்சீவர்ஸ் 1008 புக்கு சொல்லுவான், முன்னாடி கிளியர் பண்ணிட்டு போனவன் அந்த புக்கு இந்த புக்கு 1008 புக்கு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது நம்மளால உட்காந்து. அதனால எப்பயுமே கையில இந்த ரெண்டு மெட்டீரியலையும் தெளிவா வச்சுக்கோங்க. நான் சொல்றது என் சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, நீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் டிராவலிங் என்ன ரைட் பாத். ஆக்சுவலி சிலபஸ் உங்க கையில இருந்துச்சுனாலே நீங்க கரெக்டா உங்க இதுல மூவ் ஆகுங்கிற அர்த்தம். ஏன்னா ரொம்ப எலாபரேட் சிலபஸ் ஒன்னுக்கும். லெட் மீ ஷோ தி சிலபஸ். ஆக்சுவலி உங்களுக்கு சிலபஸே நான் காட்டுறேன். இந்தியன் பாலிட்டியில திஸ் இஸ் குரூப் 1ஓட பிரிலிமினரி சிலபஸ். இது மெயின்ஸ். குரூப் 1 எழுதுற ஸ்டூடெண்ட் இல்ல குரூப் 2 எழுதுற ஸ்டூடெண்ட், அது கீழே இருக்கிற லோவர் லெவல் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட், எல்லாத்துக்கும் நான் ஒரு சிலபஸ் தான் காட்டியிருக்கேன். உங்களால இந்த சிலபஸ் படிக்க முடியுது அப்படின்னா மற்ற எல்லா எக்ஸாம் இதுல கவர் ஆயிடும். நான் குரூப் 2க்கு தனியா குரூப் 4க்கு தனியாலாம் எடுத்து காட்டல. பிகாஸ் இருக்கிறதுலே ஹையர் லெவல் சிலபஸ் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். குரூப் 1ஓட சிலபஸ் இது. குரூப் 1A போனீங்கனாலும் இதா இருக்கும், குரூப் 1B போனீங்கனாலும் இதா இருக்கும். திஸ் இஸ் த பிரிலிமினரி எக்ஸாமினோட மேல இருக்கிறது பிரிலிமினரி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் சிலபஸ் பார்க்கவே மாட்டான். எவ்ரிபடி முழு எல்லாரும் புதுசா வரும்போது பண்ற தப்பு தான். சிலபஸ் இல்லாம டோன்ட் டிராவல். நீங்க பாஸே பண்ண முடியாதுன்னா ஐ கேன் டெல் யூ. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது நடக்கிற தப்பு என்ன அப்படின்னா பிரிலிமினரிக்கு தனியா போய் படிச்சுட்டு இருப்பான். எக்ஸாமுக்கு முன்னாடி பிரிலிமினரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ்க்கு உட்காந்து தனியா படிப்பான். ரெண்டும் ஆக்சுவலி ஒரே சிலபஸ். இங்க என்ன பாலிட்டி பிரிலிமினரில இருக்கோ அதுல கொஞ்சம் எலாபரேட் பண்ணி தான் மெயின்ஸ்ல இருக்க போகுது. அப்ப நீங்க ஒரு பிளான் பண்ணும்போது சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணும் போதே மெயின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தட் இஸ் த ரைட் அப்ரோச். பிரிலிமினரி சிலபஸ்ல நான் இது படிக்கலையே அது படிக்கலையே. ஆக்சுவலி பிரிலிமினரிங்கிறது உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ரவுண்டு தானே தவிர அதுல எடுக்கிற மார்க்கெல்லாம் உங்களுக்கு ஃபைனலுக்கெல்லாம் ஆட் ஆக போறது கிடையாது. ஜஸ்ட் பிரிலிம்ஸ்ன்றது ஒரு ஃபில்டர் பண்ற ரவுண்டு. ஸோ எல்லாரும் 8 மாசம் உட்காந்து படிப்பாயா பிரிலிம்ஸ்க்கு, நான் இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன்னு. மெயின் சிலபஸை பார்த்துருக்க மாட்டான் கடைசி வரைக்கும். எப்ப பிரிலிமினரி ரிசல்ட் வந்து பிரிலிம்ஸ்ல பாஸ் ஆகுதோ அப்பதான் மெயின்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலி மெயின்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்க ரேங்க் டிசைட் பண்ண போகுது, அதுதான் உங்க லைஃப் டிசைட் பண்ண போகுது. இது ரொம்ப காமனான இன்ஃபர்மேஷன். இதை தெரிஞ்சுக்கிட்டு இல்ல தெரியாம கூட இதை பூரா உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். இதை படிச்சுதான் ஆகணும் இல்லைன்னு சொல்ல. பட் இதை மட்டுமே படிச்சுட்டு உங்களால டிஎன்பிசி கிளியர் பண்றதுன்றது வேலைக்கு ஆகாத ஒரு விஷயம். பிகாஸ் ஒன்ஸ் யூ சி த மெயின்ஸ் பேப்பர், இது மெயின்ஸ் பாலிட்டியில இருக்கிற மெயின்ஸ். ஆக்சுவலி இந்த சிலபஸ இந்த மெயின் சிலபஸ பிரிலிமினரி சிலபஸோட மேட்ச் பண்ண கத்துக்கோங்க. அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபெமிலியர் ஆயிட்டீங்கனால இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிலிமினரி சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும் ஆக்சுவலி. ஸோ திருப்பி உட்காந்து இங்க 6 தானே இருக்கு 6 சாப்டர் தானே இருக்கு அப்படின்னா நம்ம பிரிலிம்ஸோட நிக்க போறது இல்லை. நம்ம எக்ஸாமினேஷன் எஸ்பெஷலி ஃபார் குரூப் 1 ஸ்காலர்ஸ் நிக்க போறது கிடையாது. நீங்க குரூப் 2 எழுதினாலுமே மெயின்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்டிவா எழுதி பழகியே ஆகணும் டெய்லி. தயவு செஞ்சு இதெல்லாமே இருந்தா கூட டிஸ்கிரிப்டிவா எழுதுங்க. நியூஸ் பேப்பர் படிங்க. ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர்ல வர நியூஸோட மேட்ச் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சாதான் மெயின்ஸ்ல ஆன்சர். குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு குரூப் 2 போதும் சார்னாலும் நீங்க மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவா எழுதிதான் ஆகணும். குரூப் 4ல தான் அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. பட் குரூப் 4 கொஸ்டின் எப்படி இருக்குன்றத டெல் யூ தட். ஸோ நான் இந்த சிலபஸ் எல்லாமே டிஎன்பிசி வெப்சைட்ல இருக்கு. நான் நார்மலி இட் இஸ் அட்வைசபிள் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி மெயின்ஸ் பேட்டர்ன், நாட் பிரிலிமினரி பேட்டர்ன். உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கணும்னா இதுதான் ஆக்சுவலி. அதனாலே நான் ரெண்டையும் ஜஸ்ட் மேட்ச் இட். ரெண்டாவது பாயிண்ட், ஒன்ஸ் நீங்க சிலபஸ், சில பேர் நான்லாம் வென் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் சிலபஸே மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பா உட்காந்து. ஏன்னா சிலபஸ் நீங்க மனப்பாடம் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டினை பார்த்தோன்னா எந்த ஏரியால இருந்து சிலபஸ் வருன்றது கிளியரா தெரிஞ்சிடும், எந்த ஏரியால இருந்து வந்திருக்கு இந்த கொஸ்டின் அப்படின்னு.
அந்த ஏரியால இருந்து உங்களுக்கு மைண்ட் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலி எக்ஸாம் ஹாலுக்குள்ள எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்குன்னு முதல்ல உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா யூ ஆர் 50% டன் ஃபார் தி கொஸ்டின். நிறைய கொஸ்டின் நீங்க விட்டுட்டு வந்த கொஸ்டின் எல்லாம் பாருங்க, ப்ரீவியஸா எழுதிருந்தீங்க அப்படின்னா அது எங்க இருந்து வந்திருக்குன்னே தெரியாது. எஸ்பெஷலி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதுவோம் நம்ம பையன், இந்த ஜுவாலஜி பாட்னி எல்லாம் போட்டு ஐஎஃப்எஸ் எக்ஸாம் எழுதும்போது எங்க இருந்து வந்திருக்குன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். இல்ல ஏதோ ஒரு ஆன்சர் எடுத்து ஏதோ ஒரு இதுக்கு எழுதி வைப்பான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எல்லாம் ஓவர்லாப்பிங் சிலபஸ். இங்க இருக்கிற டாபிக் சம்டைம் ஹிஸ்டரியில ரிப்பீட் ஆகும், ஹிஸ்டரியில இருக்கிறது சொசைட்டில ரிப்பீட் ஆகும். இப்படி ஓவர்லாப்பிங் சிலபஸா இருக்கிறதுனால உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யூ மே ஹாவ் 5 points in your mind. 5 points எழுதினாலே போதியா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன்லாம். ஸோ இதுல உங்களுக்கு சிலபஸ் ஆர் வெரி 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 பிரிஸ்கிரைப்டு சிலபஸ். நீங்க தயவு செஞ்சு புக்கை போய் படிக்கிறேன்னு படிச்சு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், யூனியன் ஜுடிஷியரி and state executive, state legislature, finally just a minute, state judiciary. எப்படி படிக்கணும் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா இது மூணு ஒரு செட். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், யூனியன் ஜுடிஷியரி, தென் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் ஜுடிஷியரி. இது இப்படி தனித்தனியா பிரிச்சுக்கிட்டீங்கனாலே இந்த சிலபஸ் சுருங்கிடும் ஆக்சுவலி. ஸோ யூனியன் செட்டெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் சப்ஜெக்ட், ஸ்டேட்டோட கவர்மெண்ட்ல ஒரு குரூப். இதே இது யூபிஎஸ்சிக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா யூனியனை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்வேன். நீங்க சின்ஸ் யூ ஆர் அப்ளைங் ஃபார் தி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ளீஸ் ஃபோக்கஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். நான் எடுக்கிறேன் இன்னைக்கு கொஞ்ச நேரம் டைம் இருக்கிறதுனால. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஸ்டேட் ஜுடிஷியரி. பட் இத மூணை படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், யூனியன் ஜுடிஷியரி இதை மூணை படிச்சிட்டீங்கனால இதை நீங்க படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸ்டேட் லெவல்ல படிக்க ஒண்ணுமே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன மெஷினரி ஃபாலோ பண்றப்போ அதை மோரார்லெஸ் 80% ஸ்டேட் மெஷினரியில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க ஏதாவது ஒரு டாபிக் யூனியன் லெவல்ல படிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். அது பிரசிடென்ட்டுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அது அப்படியே கவர்னருக்கு அந்த பவர் இருக்கு, கொஞ்சம் கவர்னருக்கு கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் லோக்கல் கவர்மெண்ட் சொல்ற உங்களுடைய பஞ்சாயத் போர்ட் சிஸ்டம், லோக்கல் கவர்மெண்ட், வில்லேஜ் பீப்புள் யாராவது இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணீங்களான்னா தெரியல வில்லேஜ் பஞ்சாயத்து எப்படி நடக்குதுன்றது. அப்புறமா யூனியன் டெரிட்டரிஸ்ல எப்படி நடக்குது, யூனியன் டெரிட்டரிஸ் கவர்மெண்ட்ஸ் எப்படி ரன் பண்ணுது, என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு யூனியன் டெரிட்டரிஸ், இந்த பக்கத்துல பாண்டிச்சேரி, டெல்லி. ஃபெடரலிசம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தன்றதை நான் சொல்றேன். அண்ட் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா, இதெல்லாம் கவர்னன்ஸ் டாபிக்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த ஏரியால இருந்து வர்றது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல இருந்து வரதா தான் இருக்கும். நியூஸ் பேப்பர்ல இருந்து வருது. ஆக்சுவலி ஏதாவது நடந்திருக்கும், சிபிஐ டைரக்டர் மாத்திருப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம். சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா, ஸ்டேட் சிவில் சர்வீசஸ், அபிஷியல் லாங்குவேஜ், ஹவு கான்ஸ்டிடியூஷன் நிறைய பேத்துக்கு புதுசா ஒரு பையனுக்கு ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருப்பான். நான் சொல்றேன் ஈஸியா எப்படி படிக்கலாம். அமெண்ட்மெண்ட்ஸ், கான்ஸ்டிடியூஷன் எப்படி அமெண்ட் பண்ணலாம், இது இப்போ அவுடேட்டடு. காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் எடுத்தாச்சு, இருந்தாலும் உங்க சிலபஸ்ல இன்னும் வச்சிருக்கோம். பிகாஸ் இட் பிகம் அ ஹிஸ்டரி கொஸ்டின், நோ மோர் பாலிட்டி. இது ஹிஸ்டரி கொஸ்டின். ஆக்சுவலி காஷ்மீரோட ஸ்டேட்டஸே இப்போ மாறியாச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இந்தியாவில், அண்ட் இஷ்யூஸ் ஏரியாஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். சிலபஸ் எப்படி இருக்குன்னா மெயின்ஸ்ல இந்தியன் பாலிட்டி and emerging political trends, very very important. Emerging political trends across the world. So என்ன சொல்ல வருது டிஎன்பிசி அப்படின்னா இந்தியன் பாலிடிக்ஸ் as well as international politics, இந்தியன் பாலிடிக்ஸ் as well as international politics. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்னா சம்டைம் நீங்க ரொம்ப முக்கியமான நாட்டோட பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கையும் இந்தியன் ஃப்ரேம் ஒர்க்கையும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்டெப்தா கொஸ்டின் இருக்காது. ஆக்சுவலி வேற நாட்டுல ரொம்ப ஷாலோவா எப்படி எங்க கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, இங்க இருக்கிற நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டிஸ்க்கும் அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டிஸ்க்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் என்னன்றத கேட்கறது தான் இந்த மெயின்ஸ் பேட்டர்னுடைய சிலபஸ். இது பிரிலிம்ஸ்ல இது இருக்காது. பிரிலிம்ஸ்ல போனீங்கன்னா 6 டாபிக், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், வாட் எவர் இட் இஸ், சிட்டிசன்ஷிப். இந்த சிட்டிசன்ஷிப்பை மெயின்ஸ்ல பார்த்துக்க மாட்டீங்க.
அதே யூனியன் எக்ஸிகியூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், எலெக்ஷன், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, தென் கரப்ஷன். இந்த சிலபஸ் வெரி 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 மினிமம் 6 டாபிக்ஸ் இருக்கிறது. இதை படிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஸோ மெயின் சிலபஸை தரவு பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் சிலபஸ், மெயின்ஸ் இஸ் அ வெரி காம்ப்ரிஹென்சிவ் ஹாலிஸ்டிக் சிலபஸ். தரவு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் கேட்டீங்கன்னாலும் யூ வில் பி ஆக்சுவலி ரெடி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்வைஸ், மை ரெக்வஸ்ட் கூட எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது சிலபஸை ஃபெமிலியர் ஆகுங்க. சிலபஸே வந்து நான் சொல்லிட்டேன்றதுக்காக போய் அப்படியே ராவா உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. அப்ரோச்சிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. சிலபஸ் அப்ரோச் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதை செகண்ட் படிக்கணும், எதை லாஸ்டா படிக்கணும்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொன்னேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சிலபஸ் கையில் எடுத்து வச்சுட்டு மினிமம் 5 இயர் கொஸ்டின் பேப்பர் உங்க கையில இருக்கு அப்படின்னா இந்த சிலபஸ்ல டிக் பண்ணிட்டே வரலாம். எதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பேனா, எந்த ஏரியாவுக்கு ஐ கேன் கிவ் யூ ஃபர்ஸ்ட் ரேங்க். லாஸ்ட் எக்ஸாம் பக்கத்துல வரும்போது நம்மளால உட்காந்து யாருமே படிக்க முடியாது. எல்லாத்தையும் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். நான் எல்லாம் படிச்சுட்டு போயிடுவேன், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எல்லாத்தையும் எழுதிடுன்றதெல்லாம் பிராக்டிகலி ஒத்து வராத ஒரு விஷயம். எஸ்பெஷலி குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 ஒத்தே வராது. அப்போ நீங்க டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல நீங்க எல்லாம் படிக்கலாம். பட் லாஸ்டா படிக்கும் போது கிவ் அ ரேங்க் ஆஃப் தி டாபிக். அந்த டாபிக்கை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிட்டே போக கூடாது. டெஃபினட்டா அதுல கொஸ்டின் இருக்குங்கிறது யூ மஸ்ட் கிவ் அ ரேங்க். அப்படி படிச்சீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஏரியா ஆல்வேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா ஐ கேன் கிவ் எ சேலஞ்ச் ஆக்சுவலி. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், making of Indian Constitution, preamble, salient features of Indian Constitution, fundamental rights and fundamental duties, directive principles of state policy, schedules of the இது எப்பயுமே it's always very important. ஃபர்ஸ்டா இருக்கிறதுனால I am not giving the first rank. கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா hardly 5 to 7 questions இந்த ஏரியால. இது என்னன்னு கூட புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. let me give you an overview. இது ஹார்ட்லி 5ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் எப்பவுமே இருக்கும். நெக்ஸ்ட் போனீங்கன்னா நான் சொன்ன இந்த ஸ்டேட் லெவல் இம்பார்ட்டன்ஸ், ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் ஜுடிஷியரி, இது 3. அதுக்கப்புறமா இந்த பேஜ்ல இருக்கிற தட் இஸ் இஷ்யூ ஏரியாஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வரைக்கும் இது 3ஐயும் எப்பயுமே தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க. நான் சொல்றது பேப்பரை அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா பிரிலிம்ஸ்லயும் சரி மெயின்ஸ்லயும் சரி, லாஸ்ட் மினிட்ல என்னால பாலிட்டி படிக்க முடியல அப்படின்றவனுக்கு இது 3ஐயும் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க. இது 3 ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்றேன் மெயின் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டை கவர் பண்ணிட்டீங்கனாலே 4 யூனிட் கவர் ஆயிரும் பிரிலிமினரில. ஸோ இது 3 தயவு செஞ்சு படிச்சிருங்க. ரெண்டாவது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயம், சார் பாலிட்டி பார்த்தாலே எங்களுக்கு கடுப்பா இருக்கு பிகாஸ் ஆர்டிகிள்ஸ், டூ மெனி ஆர்டிகிள்ஸ். எப்படி சார் இவ்வளவு ஃபேக்டைங் ஞாபகத்துல வச்சுக்கிறது? டோன்ட் பாதர் அபவுட் தி ஆர்டிகிள். எல்லாரும் நினைக்கிறது கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா அங்கங்க ஒரு 2-3 ஆர்டிகிள் கண்ணில் தெரியறதுனால எல்லா கொஸ்டினும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. டெஃபினட்டா அப்படி இருக்காது. எல்லா கொஸ்டினும் அப்படி கேட்காது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி கேட்கறதுல தெர் இஸ் அ லாஜிக் இருக்கு. அந்த கொஸ்டினை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஆர்டிகிள்ல கொடுப்பான். அந்த ஆர்டிகிளுமே இல்லாஜிக்கல் இருக்காது. கண்டிப்பா அந்த இஷ்யூ பேப்பர்ல வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு தமிழ் பேப்பர்லயோ இங்கிலீஷ் பேப்பர்லயோ டெஃபரெண்ட். அது நான் பேப்பர்ல வந்த ஆர்டிகிளை வச்சு கேட்ட கொஸ்டினையும் நான் காட்டுறேன்னா, ஆர்டிகிள்ஸ் படிச்சே நாங்க போர் அடிக்குது சார்ன்றத நீங்க கவலையப்பட வேணாம், ஜாலியாவே படிக்கலாம் ஆர்டிகிள். இந்த ஆர்டிகிள்ஸ் ரொம்ப ஜாலியா கான்ஸ்டிடியூஷன் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆர்டிகிள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இத்தனை ஆர்டிகிள் எங்களால படிக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நிறைய பெர்சனாலிட்டிஸ் இன்ஃபர்மேஷன். இந்த பெர்சனாலிட்டி பாலிடிக்ஸ்ல எங்க வந்தாரு, அவர் எங்க வந்தாரு, ஹிஸ்டரியிலே எங்கனால படிக்க முடியல. எப்படி சார் பாலிடிக்ஸ்னா நோ ப்ராப்ளம். ஒரு இஷ்யூவை நம்ம ரிலேட் பண்ணி படிக்கிறோம் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா பெர்சனாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். எதுக்கு அந்த பெர்சனாலிட்டி உள்ள வந்தாருன்னா இஷ்யூவோட ரிலேட் பண்ணி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பெர்சனாலிட்டிஸ் ரிலேட் ஆயிடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். நீங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா இருக்குன்னு சொல்லி பயந்தா எல்லாமே அப்படிதான் தெரியும். ஆக்சுவலி
ஸோ ஐ டெல் யூ எப்படி அந்த ஃபேக்ட்லாம் அப்டேட் பண்ணிக்கலான்றத. ஸோ இந்த டிஎன்பிசியோட அனாலிசிஸ் படி கொஸ்டின் பேப்பரை ரொம்ப அனலைஸ் பண்ணோம்னா there are 4 type of question, very important, keep it in your mind. எல்லா சப்ஜெக்ட்லயுமே இந்த ஒரு அப்ரோச் உங்களுக்கு ஆக்சுவலி ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டினை அப்படியே டிவைட் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா 4 type of கொஸ்டின் இருக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும். கொஸ்டின் டைப் நம்பர் 1 கான்செப்ட் பேஸ்டு. இந்த கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்லாம் நீங்க தப்பே பண்ணக்கூடாது, எப்பயுமே தப்பு பண்ணக்கூடாது. ஹிஸ்டரியா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஜியாகிரபி அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர்ல கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல தான் உங்களுடைய டேலண்டே இருக்கு. ஈவன் ரியல் காம்படிஷன் இதுல தான் இருக்கு. ஃபேக்ட் யார் வேணா மனப்பாடம் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் 1 ஃபேக்ட், எல்லாருமே ஃபேக்ட் வந்து நிமோனிக்ஸ்லாம் வச்சு படிப்பான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் வச்சு படிப்பான். ரெண்டாவது குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ல பெனால்டி மார்க் கிடையாது. அதனால சில பேர்த்துக்கு லக் ஃபேக்டர் ஒர்க் பண்ணும். ரேண்டமா போடும்போது அது அவனுக்கு சில நேரங்கள்ல லக் ஃபேக்டர் ஒர்க் பண்ணும்போது அது பாசிட்டிவா போய் முடிஞ்சிடும். பட் இந்த கான்செப்ட்ல தான் ரியல் காம்படிஷன் இருக்கு. இத சப்ஜெக்ட் தெரிஞ்சவன் மட்டும்தான் இந்த கான்செப்டுவல் கொஸ்டினை அவனால கிராக் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ இந்த கான்செப்ட்ல தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. பாலிட்டி கான்செப்ட் எப்படி படிக்கிறது, கான்ஸ்டியூஷன் கான்செப்ட் எப்படி படிக்கிறதுன்றதே லெட் வி டிஸ்கஸ். ஆக்சுவலி இது ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் நான். மேல 1, ரெண்டாவது கொஸ்டின், deadlock between the Lok Sabha and Rajya Sabha calls for the joint sitting in the parliament during the passage அப்படின்னு கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி எக்ஸாம் இல்ல கேண்டிடேட் இது எந்த டாபிக் சொல்ல முடியுமா? இல்ல புதுசா வந்த கேண்டிடேட் யாராவது இருந்தாலும் ட்ரை டு டெல். சிலபஸ்ல எந்த ஏரியா இது, மெயின்ஸா இருந்தாலும் சரி பிரிலிம்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஏரியா சிலபஸ்ல? I think, sir, let them to answer my question, sir. All are muted. Parliament, sir. Parliament, very good. Who is answering? Gokulnath. Yes, Gokulnath. முன்னாடி எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? இல்ல சார். ஓகே, புதுசா படிக்கிறீங்க. ஸோ கொஸ்டினை பார்த்தோடனே இது பார்லிமெண்ட்னு தெரியுது. பார்லிமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்ல டெக்னிக்கலி இட்ஸ் கால்டு யூனியன் லெஜிஸ்லேச்சர். பார்லிமெண்ட் நம்ம கலோக்கியலா சொல்லலாம். அங்க போய் பாத்தீங்கன்னா யூனியன் லெஜிஸ்லேச்சர் இருக்கும். ஒயிட் போர்டு ஓபன் பண்ணுங்க ஒரு நிமிஷம். சோ ஃபர்ஸ்ட் நான் வச்சிருக்கிற கொஸ்டின் இட்ஸ் ஃப்ரம் யூனியன் லெஜிஸ்லேச்சர். இதுல இருந்து கேட்டிருக்கிற கொஸ்டின், அதுல இருக்கிற அடுத்த கீவேர்டு ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங் இது 2 தான். இதுல இருக்கிற கான்செப்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி யூனியன் லெஜிஸ்லேச்சர்னா என்னன்னு தெரியாது நம்ம பையனுக்கு. லெஜிஸ்லேட்டிவ்ன்ற வார்த்தையே ரொம்ப புதுசா இருக்கு. நான் புதுசா வந்தோட மைண்ட்ல சொல்றேன். எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா டோன்ட் பிளேம் மீ. கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட இருக்கலாம் அந்த கிளாஸ்ல, அவங்க என்ன பிளேம் பண்ணாதீங்க. என்னடா இருந்தாலும் இப்படி நடத்துறாரு, ரொம்ப பேசிக்கான பேசிக்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவுல. இந்த பாகுபலி படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. நான் சொல்றது பார்ட் 1. அதுல அந்த அம்மா ஒரு டைலாக் சொல்லிட்டே இருக்கும், ரம்யா கிருஷ்ணன், தெரியுமா? எனிஒன்? என்ன டைலாக் தெரியுமா? ரம்யா கிருஷ்ணனோட எஸ், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாயா? என் கட்டளையே சாசனம், இதுவே என் கட்டளையே சாசனம் சொல்லும். சாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் இது சுப்ரீம் லா. அததான் இந்தியாவில அரசியலமைப்பு சாசனம். ரம்யா கிருஷ்ணன் சொன்னது அரசியலமைப்பு சாசனம் சொல்லல. முன்னாடி கிங் இருக்கிற டைம்ல அவங்க வாயில இருந்து எதை சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். எதை சொன்னாலும் சரி, அவங்களுக்கு சரி தப்பு. நார்த் கொரியாவுக்கு இப்ப போனீங்கன்னா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த கண்ட்ரியோட ஆட்சியே. அவரு வந்து இது சரி இது தப்புன்னெல்லாம் கிங்கு கிடையாது. கிங்குக்கு லான்ற ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் கிங்னு இருந்தாலே அவங்க கடவுளுக்கு சமம். அததான் அந்த படத்துலயும் காட்டியிருப்போம் பாகுபலியில. அந்த அம்மா வாயில இருந்து என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பீப்புள் ஃபாலோ பண்ணணும். சரி எது தப்பு எதுன்னு கொஸ்டின் பண்ற அதிகாரம் மக்களுக்கு கிடையாது. இது முன்னாடி இருந்த ஒரு அரசியல் ஃப்ரேம் ஒர்க். இப்ப இந்தியா இண்டிபெண்டன்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரே ஆள்கிட்ட மிலிட்ரி, ஒரே ஆள்கிட்ட பினான்ஸ்,
ஒரே ஆள்கிட்ட ஜுடிஷியரி, ஒரே ஆள்கிட்ட தட் இஸ் பிரைம் மினிஸ்டர்ஷிப். இது இருக்கிறது பெரிய பிரச்சனை. பிகாஸ் என் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. ஃபைனான்ஸ் என்கிட்ட தான் இருக்கு, மிலிட்டரி என்கிட்ட தான் இருக்கு, ஜுடிஷியரி நான் தான் காலையில வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு நான் தான் என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவேன். அப்புறம் நான் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பேன். அப்படின்னா என்னை நோபடி கேன் கண்ட்ரோல். என்னை யாரெல்லாம் எதுக்குறானோ அவனை எல்லாத்தையும் தூக்கி ஜெயில போட்டுருவேனா. என்கிட்ட தான் பணம் இருக்கு, லாவிஷா செலவு பண்ணுவேன் அந்த பணத்தை என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக. அதனாலதான் கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம், இட்ஸ் கால் டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். டாக்ட்ரின் அப்படின்னா ஒரு ஐடியா. இதை எப்படி சரி பண்ணலாம்னு கான்ஸ்டிடியூஷனல் திங்க் பண்ணுச்சு. எப்படி டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இனிமே நடக்கிற கவர்மெண்ட்ஸ் இந்த தப்பு நடக்கக்கூடாது, ஒருத்தர் கண்ட்ரோல்லயே எல்லாம் போய் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்ததுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர். அதுக்கு பேரே செப்பரேஷன். செப்பரேஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஒரே ஒரு நிமிஷம், என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? ஹலோ, எஸ் சார் இருக்கலாம். ஓகே. சோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் லெஜிஸ்லேச்சர். தமிழ்ல இத சொல்றதுன்னா பாராளுமன்றம்னு எழுதிக்கலாம், இல்ல சட்டம். இது சட்டம் இயற்றும் அதிகாரம் இதுக்கு தான் இருக்கு. இவங்க வேலை என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிஸ்டம்ல இருந்து இந்த சிஸ்டம்க்கு மாறுது அப்படின்னா ஒண்ணு பவர் பிரியுது, ஒரே ஆள்கிட்ட பவர் போல. சோ இப்படி 3 டிபார்ட்மெண்டா பிரியுதுன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கணும்னு அர்த்தம். சோ லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவுல, யூனியன் லெஜிஸ்லேச்சர் பொறுத்தளவுல நம்ம பார்லிமெண்ட்டுக்கு பேர் தான் லெஜிஸ்லேச்சர். பார்லிமெண்ட் டிவில பார்த்திருப்பீங்க, அடிக்கடி நீங்க கேள்விப்படுற வார்த்தை பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு. ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. நம்ம மாடல் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஒரு சில கண்ட்ரில பார்லிமெண்டே இல்ல, இன்னும் சர்வாதிகாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில கண்ட்ரில ஒரு ஹவுஸ் தான் இருக்கு பார்லிமெண்ட். இந்தியன் மாடல் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் 2 ஹவுஸ். ஏன் 2 ஹவுஸ் இருக்கு அப்படின்னா, ஒன்னு நேரடியா அங்க போற மக்கள், நேரடியா அங்க இருக்கிறவங்க நேரடியா மக்களே சூஸ் பண்ணுவாங்க, அதுதான் பேரு லோக்சபா. தமிழ்ல மக்களவை அதுக்கு பேரு. உங்க ஏரியால ஒரு மக்களவை பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, போய் தேடி பாருங்க. இதுக்கப்புறம் மக்களவை பாராளுமன்ற உறுப்பினர் பேரே மக்கள். இந்தியில லோக்னா மக்கள். இந்த மக்களவை பாராளுமன்ற உறுப்பினரை மக்கள் தான் நேரடியா சூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு தொகுதியிலேயே தமிழ்நாட்டுல இருந்து 39 எம்பி போவான் மக்களவைக்கு, லோக்சபாக்கு. இன்னொரு ஹவுஸ் ராஜ்யசபா. ராஜ்யம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கே, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய ஸ்டேட் பிரச்சனையா அங்க பேசுறதுக்காக எம்பிஸ் அனுப்புவான். அதான் மாநிலங்களவை எம்பி. கனிமொழின்னு ஒரு அம்மா இருக்கு, மாநிலங்களவை டிஎம்கேல இருந்து. மாநிலங்களவை எம்பி இது மக்கள் சூஸ் பண்ண முடியாது. இது இங்க எந்த பார்ட்டி அதிகமா எம்எல்ஏ வச்சிருக்கானோ, இப்ப அதிகமா எம்எல்ஏ வச்சிருக்கிறது டிஎம்கே, அதனால அவங்களோட குரல் மாநிலங்களவையில ஓங்கி ஒலிக்கும். ஒருவேளை ஏடிஎம்கே நாளைக்கு ரூலிங் வந்துருச்சு அப்படின்னா ஏடிஎம்கே அதிகமா மாநிலங்களவைக்கு எம்பி அனுப்புவான். இது மக்கள் அவங்க பிரச்சனையை பேசுறதுக்கு. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ப்ராப்ளம் பேசுறதுக்கு. பிகாஸ் நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை ரெண்டையும் சேர்த்துதான் நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகுது. சோ லெஜிஸ்லேச்சர். இது வேலை என்ன தெரியுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் அங்க வச்சு சண்டை போட்டு டிஸ்கஸ் பண்ணி கடைசியில ஒரு முடிவுக்கு வர வேலை மட்டும்தான். வேற எந்த வேலையுமே இந்த லெஜிஸ்லேச்சர் கிடையாது. பிகாஸ் இந்த லெஜிஸ்லேச்சர்ல எல்லா பார்ட்டி மெம்பர் இருப்பான். ரூலிங் பார்ட்டிங்கிற பிஜேபி, அப்புறமா அப்போசிஷன் பார்ட்டிங்கிற காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாரும் இருக்கிறதுனால இந்தியால இருக்கிற எல்லா பீப்புளோட மனசாட்சி தான் இந்த லெஜிஸ்லேச்சர். சோ இதுதான் லெஜிஸ்லேச்சர். இப்போ முன்னாடி இருக்கிற சிஸ்டம்ல இருந்து இதை மாத்தி சட்டத்தை இயற்றதுக்கு மட்டும் ஒரு அமைப்பு கொண்டு வந்தாச்சு, திட் இஸ் எ லெஜிஸ்லேச்சர். சட்டம் இயற்றியாச்சு அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா எம்பி எல்லாம் சட்டம் இயற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவான். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இருக்கிறதா எக்ஸிகியூட்டிவ் விங். எக்ஸிகியூட்டிவ்ஸ்ல ரூலிங் பார்ட்டியில இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அண்ட்
எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து எக்ஸிக்யூட்டிவ் மினிஸ்டர்ஸ். இவனோட வேலை அது மட்டும்தான். பார்லிமெண்ட் எப்ப அப்ரூவல் கொடுக்குதோ அப்ரூவல் கொடுத்ததை மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரில. பார்லிமெண்ட் ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்ணலைன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் யூஸ்லெஸ் இன் இந்தியா. பெரிய பவர்ஃபுல் நினைச்சிட்டு இருக்கோம். இது அப்ரூவ் ஏன்னா இது எல்லா பார்ட்டி மெம்பர்ஸும் சேர்ந்து லெஜிஸ்லேச்சர்ல இருக்கிறதுனால இந்த அப்ரூவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் இஸ் ஜுடிஷியரி. எப்போ இந்த பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுத்த லாவா இருக்கட்டும், இல்ல இவங்க நடைமுறைப்படுத்துற விதமா இருக்கட்டும், அது மக்களை பாதிக்கிற வகையில இருக்கு, பர்டிகுலரா அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை போய் பாதிக்குதுன்னு வைங்க, அப்ப ஜுடிஷியரி தலையிடும். ஜுடிஷியரி தலையிட்டு அதை கரெக்ட் பண்ணும், அந்த லாவை போய் கரெக்ட் பண்ணும். இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது இந்தியால. இந்த மூணையும் பேரலா வச்சு பாத்தீங்கன்னா ஒன்னை விட ஒன்னு பவர்னு உங்களால சொல்லவே முடியாது. முன்னாடி கிங் டைம்ல இதெல்லாம் ஒருத்தர் கையில இருக்கும், சட்டமா அவர் தான் ஏற்றுவாரு, அவரே நடைமுறைப்படுத்திப்பாரு, அவரே தீர்ப்பு சொல்லிப்பாரு. இங்க அப்படி கிடையாது. எப்போ பார்லிமெண்ட் ரொம்ப எக்ஸஸா நடந்துக்குதோ ஜுடிஷியரி தலையிட்டு கரெக்ட் பண்ணும். ஜுடிஷியரி எப்ப ரொம்ப ஓவரா கலந்துக்குதோ ஜுடிஷியரி கொடுத்த தீர்ப்பை பார்லிமெண்ட்ல வச்சு மாத்திடுவோம். சோ இதுக்கு பேரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம். பார்லிமெண்ட் எல்லா மாரி நடந்துக்க முடியாது, ஜுடிஷியரி எல்லா மாரி நடந்துக்க முடியாது. செக் அண்ட் பேலன்ஸ். ஒன்ன செஸ்ல ராஜா ரொம்ப எக்ஸிட் ஆனா தூக்கி செக் வைப்போம் நம்ம, இதுக்கு பிறகு ராஜா நகல முடியாது. இது மாதிரி பல டைம்ல பார்லிமெண்ட் எக்ஸஸ் பண்ணதை ஜுடிஷியரி தடுத்திருக்கு. எஸ்பெஷலி இந்திரா காந்தி டைம்ல. இந்திரா காந்தி உடனே என்ன பண்ணுவாங்க, ஜுடிஷியரி பவரை குறைக்கிறதுக்காக பார்லிமெண்ட்ல வச்சு லா ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சைக்கிளிக்கா நடந்துகிட்டே இருக்கறனால இந்த சிஸ்டம் மூவ் ஆகுது. இந்த சிஸ்டம் எங்கேயாவது பிரேக் ஆகுது அப்படின்னா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் சுத்தமா கொலாப்ஸ் ஆயிரும். சோ திஸ் இஸ் a செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம். அண்ட் ஜுடிஷியரி இங்க பாலிடிக்ஸ்ல இன்டர்வியூ ஆகாது இந்தியால. ஜுடிஷியல் ஆபீஸா இருக்கட்டும், ஜுடிஷியல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால இருக்கிற எல்லாமே பாலிடிக்ஸுக்கு அதுக்கும் யாருமே தலையிடவே மாட்டாங்க அதுல. சோ அதுல இருக்கிற எல்லாத்தையும் அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. அதனாலதான் இந்தியால இருக்கிற ஜுடிஷியரி பேரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இது வெரி வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்ப அந்த கொஸ்டினுக்கு நான் வரேன். அதுல ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு, லோக்சபா யாரு சூஸ் பண்றா, ராஜ்யசபா யாரு சூஸ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப பிரீஃபா சொன்னேன். இன்னும் டீப்பா போய் படிக்கலாம் அப்படின்னா ஒரு நிமிஷம். இந்த பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் பாஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப பிஜேபி இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு வரும், இந்த புதுசா சட்டம் எடுத்துட்டு வரும் பிஜேபி கவர்மெண்ட். அப்படி எடுத்துட்டு வரும்போது இது எப்படி பாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுவே உங்களுக்கு பேசிக்கா நிறைய எக்ஸாம்பிள் யூஸ் ஆகும். நான் ஒரு மினிஸ்டர், இப்ப ஐ எம் த மினிஸ்டர், நான் ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க. நான் எடுத்துட்டு போற டிராஃப்ட் இருக்குல்ல, இது சட்டமா எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு பேரு பில். பில் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த வார்த்தை அடிக்கடி பேப்பர்ல வரும், தமிழ்ல மசோதா. இந்த மசோதான்றது வெறும் பேப்பர். நான் என்ன மக்களுக்கு வேணும் அப்படின்றத ஜஸ்ட் டைப் பண்ணி எடுத்துட்டு போறேன். இதுக்கப்புறம் இதை பார்லிமெண்ட்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். இந்த மசோதால மூணா பிரிக்கலாம். இந்த மசோதாவை, இந்த மசோதால ஆர்டினரியா ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ஆர்டினரி பில். ஆர்டினரி பில். இது கிளாசிபிகேஷன் நம்பர் 1. பெருசா எதுவும் டீடைலா ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லை அப்படின்னா ஆர்டினரியா சாதாரண ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு பில் வருது. இல்ல திடீர்னு நான் அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கு லோன் கொடுக்குறேன், இல்ல எல்லாருக்கும் கிராப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பணம் சம்பந்தப்படுது, பயங்கரமா பணம் இஷ்யூ ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு மணி பில். கம்ப்ளீட்டா பணம் இன்வால்வ் ஆயிருக்குது, இதுல ஃபுல்லாவே பணம். கிராப் ஃபெயிலியர் ஆன எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஸோ பார்லிமெண்ட்ல நான் பணம் கேட்கிறேன் அப்படின்னா மணி பில். மூணாவதா கான்ஸ்டிடியூஷனே திருத்த போறேன் நான். கான்ஸ்டிடியூஷன் தான் அடிப்படை. இந்தியாவில எப்படி ரூல் பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றது அடிப்படை. அதையே திருத்தினேன் அப்படின்னா அதுக்கு பேரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். இந்த 3 தான் கேட்டகரி. நீங்க கொண்டுட்டு வர பில், நீங்க கொண்டுட்டு வர மசோதாவை இது எதுக்குள்ளயாவது நம்ம வச்சிடலாம். இதை தாண்டி ஒரு கேட்டகரி கிடையாது இந்தியாவிலேயே.
இது 3 தான் பேசிக். இது 3 எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது தெரிஞ்சிட்டாலே எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்க போட்டுடலாம். ஒன்னு ஆர்டினரி பில், ஆர்டினரி பில் இல்ல மணி பில். இது சாதாரண மசோதான்னு தமிழ்ல சொல்லிக்கலாம். சாதாரண மசோதா இல்ல பண மசோதா. இது அரசியலமைப்பு திருத்த மசோதா. அரசியலமைப்பு திருத்த மசோதா, திருத்த மசோதா. இத கொண்டுட்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பில்ல சப்மிட் பண்ணும் போதே என்ன கேட்டகரி ஆஃப் பில்னு தெரியணும். ஒரு ஆர்டினரி பில் அப்படின்னா இந்த 2 ஹவுஸ்க்குமே ஈக்குவல் பவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லோக்சபாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், இல்ல ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணி லோக்சபா 2 ஹவுஸ்மே ஈக்குவலா அதை அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டினரி பில் பாஸ் ஆகும். ஆர்டினரி பில் பாஸ் ஆகும். இந்த மணி பில்ல பொறுத்தளவுல லோக்சபாக்கு மட்டும்தான் பவர். லோக்சபா பாஸ் பண்ணிட்டாலே போதும். ராஜ்யசபா ஜஸ்ட் அதை அப்ரூவ் பண்ணி இருக்கலாம், அப்ரூவ் பண்ணாம இருக்கலாம். ஸோ ராஜ்யசபாவை ஐ கேன் கேன்சல் இட். லோக்சபா மட்டுமே மணி பில்ல பாஸ் பண்ணிடலாம். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல 2 ஹவுஸ்மே தனித்தனியா பாஸ் பண்ணணும். இதை டிபெண்ட் பண்ணி இது இல்ல, இதை டிபெண்ட் பண்ணி இது இல்ல, 2மே தனித்தனியா பாஸ் பண்ணி ஆகணும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல. உங்களுக்கு ஆர்டினரி பில்லுக்கும் கான்ஸ்டிடியூஷன் பில்லுக்கும் ஒரு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சார் அங்கேயும் 2மே பாஸ் பண்ணணும், ஈக்குவல் பவர் சொன்னீங்களே, கான்ஸ்டிடியூஷன் பாஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுல ஒரு ஹவுஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகாது. பட் ஆர்டினரி பில்ல இப்ப லோக்சபா மெம்பர் எல்லாம் ஒத்துக்கிட்டான், ராஜ்யசபா மெம்பர் ஒத்துக்கல அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ஒரே ஹால்ல உட்கார வைப்பாரு. 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ஒரே ஹால்ல உட்கார வச்சு ஒரே காமன் ஓட்டிங்கா எடுப்பாரு. அதுக்கு பேரு தான் ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல அப்படி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்றது இந்தியாலேயே ரொம்ப 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 முக்கியமான ஒரு நடைமுறை. அதை டக்குன்னு ஜாயிண்ட் சிட்டிங்ல உட்காந்து ஈஸியா பாஸ் பண்ண முடியாது. 2 ஹவுஸோட மனப்பூர்வமான ஒப்புதல் இருந்தாதான் கான்ஸ்டிடியூஷனை திருத்த முடியும். நீங்க அரசியலமைப்பை போய் திருத்த முடியும். அதனால கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. 2 ஹவுஸ்லையும் தனித்தனியா பாஸ் ஆகணும். ஆர்டினரி பில் லோக்சபா ஒத்துக்கலைனாலும் சரி, ராஜ்யசபா ஒத்துக்கலைனாலும் சரி, பிரசிடென்ட் 2 பேர்த்தையும் ஒரே ஹவுஸ்ல உட்கார வச்சு காமன் ஓட்டிங்கா எடுப்பாரு. அதுல மெஜாரிட்டி இருந்தாலே ஆர்டினரி பில் பாஸ் ஆயிடும். இது ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ ஒரு பில்லு நீங்க டிவில பார்க்கும்போது திடீர்னு வந்து பிஜேபி ஒரு பில் கொண்டு வந்திருக்கா அன்னைக்கு அப்படின்னா அது என்ன பில்லுன்னு பாருங்க. முதல்ல ரொம்ப டீட்டெயிலா இல்ல, அவர் மினிஸ்டர் எந்திரிச்சு பார்லிமெண்ட்ல பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். அவர் இந்த மாதிரி மணி பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்றாரா, இல்ல தட் இஸ் ஆர்டினரி பில் இன்ட்ரோடியூஸ் பண்றாரா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்றாரா, எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற டெக்னாலஜி பார்த்தா, தட் இஸ் இந்த டிப்ஸ். டெக்னாலஜின்றதெல்லாம் பெரிய வார்த்தை. டிப்ஸ் பார்த்தா 2 ஹவுஸ்ல எந்த ஹவுஸ்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுது அப்படின்னாலும் 2 விஷயம் இருக்கு. ஒன்னு ஆர்டினரி பில்லா இருக்கலாம், லோக்சபாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் ஆர்டினரி பில்லா. ஸோ பார்க்கும்போதே ஒருவேளை பில்லு ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் ஆகுதுன்னா ஆர்டினரி பில்லா கூட இருக்கலாம் அப்படின்னு. மணி பில்லா இருக்கிற பட்சத்துல நல்லா பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. பல டைம் கேட்ட கொஸ்டின் இது. பணம் இன்வால்வ் ஆகுது, பணம் கோடிக்கணக்கில் ரூலிங் பார்ட்டி கிளைம் பண்றான், மக்களுக்கு கொடுக்கணும்னு மணி பில்லா இன்வால்வ் ஆகுற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, லோக்சபால மட்டும்தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். லோக்சபால மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெரிய லூப் ஹோல்யா இந்தியால. என்ன லூப் ஹோல் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். லோக்சபால மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். மணி பில்லுக்கு ராஜ்யசபால பெர்மிஷன் இது கிடையாது, பவரும் இல்ல. மணி பில்ல ரிஜெக்ட் பண்ண முடியாது ராஜ்யசபா, பவர் கிடையாது மணி பில்லுக்கு. அப்போ நான் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கேன், ஆர்டினரி பில்லா வர வேண்டியதை என்னால மணி பில்லா கொண்டு வர முடியுமா? அதான் ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்டினரி பில்லுனா ராஜ்யசபால எனக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா ஆர்டினரி பில் ராஜ்யசபால மாட்டிக்கிறோம். என்னால எந்த பில்லையுமே பாஸ் பண்ணி ஒரு லாவா எடுத்துட்டு வர முடியாது. பிஜேபி கவர்மெண்ட் மேல இப்ப இருக்கிற ஒரு கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இதை தான் விசாரிக்கும். இந்த பில்லெல்லாம் எப்படி நீங்க ஆர்டினரி பில்ல மணி பில்லாக்குனீங்க அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, ஒரு பில்லு ஆர்டினரி பில்லா மணி பில்லான்னு டிசைட் பண்ற கம்ப்ளீட் அதிகாரம் லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது ஒரு 20 டைம் இந்த கொஸ்டினை கேட்டிருப்பான் எல்லா டிஎன்பிசிலையும். ஒரு பில்லுக்கு டவுட் வருது, ஒரு மசோதா சாதாரண மசோதாவா பண மசோதாங்கிற டவுட் வந்தா
நேர மக்களவை சபாநாயகர்கிட்ட போய் அதை கொடுத்துடணும். அவர் என்ன அப்ரூவ் பண்றாரோ அதுதான் இட்ஸ் அ ஃபைனல். கான்ஸ்டிடியூஷன் அது கிளியரா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே நீங்க எதை பேஸ் பண்ணி இந்த மணி பில் அப்ரூவ் பண்ணீங்கன்னு கேட்க முடியாதியா? வெறும் பேப்பரை போய் மணி பில்னு சொல்றாருன்னு லோக்சபா ஸ்பீக்கர். மணி பில்னா அது வெறும் பேப்பர், அது எம்டி ஷீட். இட்ஸ் அ மணி பில், இட்ஸ் அ மணி பில். அப்படிதான் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எல்லா ஒரு 5 வருஷமா நடந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கொஞ்சம் சம்மனோட மைக் இஸ் ஆக்சுவலி என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, அதை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஆதார், இந்த ஆதார் ஆதார்ல என்ன இஷ்யூ உங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு? ரொம்ப டீப்பாலாம் கேட்கல. ஆதார் என்ன ப்ராப்ளம் இந்தியாவில், அதை மட்டும் சொல்லுங்க. What is the problem in Aadhaar? Sir, privacy of individuals. Privacy, yes. So privacy உங்களுக்கு பாதிக்கப்படுது. என்னன்னா, உங்க பயோமெட்ரிக் டேட்டாவை கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது. உங்க கண்ணில் இருக்கிற பர்சனல் டீட்டெயில் எல்லாம் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது. கவர்மெண்ட் மேல நம்மளுக்கு என்ன நம்பிக்கை? அதான் கேள்வி. இதுதான் ஆதார் பில்லை கொண்டுட்டு வருது பிஜேபி கவர்மெண்ட். இப்போ ஆதார் பில்லு ஆர்டினரி பில்லா மணி பில்லாயா? மேட்ரு என்னன்னு தெரிஞ்சிருச்சு உனக்கு. ஆதார்ல இருக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, ஆதார்ன்றது ஒரு நம்பர். கவர்மெண்ட் சொல்றது ஒரு நம்பர் கொடுக்குது. அது ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர். இத பார்லிமெண்ட்ல கவர்மெண்ட் கொண்டு வந்தா ஆக்சுவலி பார்த்தா இது ஆர்டினரி பில்லா மணி பில்லா? ஆர்டினரி பில், சாதாரண ஆர்டினரி பில். இதுல மணி எதுவுமே இன்வால்வ் ஆகல. பட் பிஜேபி கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுச்சு? இத மணி பில்லா பாஸ் பண்ணுச்சு. ஏன்னா ஆர்டினரி பில்னா மாட்டிக்கும். லோக்சபாலையும் பெரிய கொஸ்டின் கேட்பான், பிரைவசிக்கு என்ன பிரச்சனைன்னு. மணி பில் ராஜ்யசபாலையும் போய் மாட்டிக்கிட்டு அந்த பில்லு பாஸ் ஆகாது. அப்போ இந்த ஸ்பீக்கருக்கு இருக்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு? ஸ்பீக்கர் ஆதார் பில்ல மணி பில்னு சொல்லிட்டாரு. அப்போ லோக்சபால மட்டும்தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். லோக்சபா பாஸ் பண்ணிட்டாலே போதும். ஆக்சுவலி இப்போ இது கொஸ்டின்ல இது கோர்ட்ல கேஸ் போடுது. காங்கிரஸ் பார்ட்டி கோர்ட்ல கேஸ் போடுறான். கேஸ் போடும்போது இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லு, இது வாட் இஸ் தேர் டு டிஸ்கஸ் இந்த மணி அப்படின்னு கேட்டா, இந்த ஆதாரை வச்சுதான் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்குது. பேங்க் அக்கௌண்ட், இப்போ ஒரு ஆதார் இருந்தாதான் எல்பிஜிக்கு மினிமமா முன்னாடி சப்சிடி கொடுத்துட்டு இருந்தான். ஆதார் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நாங்க எல்பிஜி சப்சிடி கொடுக்குறோம். ஸோ அதுல மணி இஸ் இன்வால்விங். அப்புறம் கிராப் இன்சூரன்ஸ் ஃபெயில் ஆனா மணி இஸ் இன்வால்விங். அப்பதான் ஒரு ஜட்ஜி சொன்னாரு, பாசிங் ஆதார் அஸ் மணி பில் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ராட் அப்படின்னாரு. இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ராட். நீங்க கொஸ்டின் கேட்கலாம், சார் சுப்ரீம் கோர்ட்டு கேன்சல் பண்ணலாமேன்னு. நான் தான் சொல்லிட்டேனே, ஸ்பீக்கர் எதை மணி பில்லுன்னு டிசைட் பண்றாரோ அது ஃபைனல். சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஹார்ஷா சொல்லிட்டு விடதான் முடியுமே தவிர. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு கதையை நான் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட் எடுத்த முடிவுல போய் வேற யாரும் தலையிட முடியாது. இதே இது முன்னாடி அந்த ரம்யா கிருஷ்ணன் மாதிரி எல்லாமே ஒருத்தர் கண்ட்ரோலே இருந்துருச்சு அப்படின்னா எப்ப எந்த முடிவை வேணாலும் மாத்தி மாத்தி எடுக்கலாம். ஸ்பீக்கர் ஒரு விஷயத்த மணி பில் அப்ரூவ் பண்றாருன்னா சுப்ரீம் கோர்ட்லாம் மாத்த முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற கம்ப்ளீட் அதிகாரம் அது. அதை போய் சுப்ரீம் கோர்ட் இதை நீ மணி பில் இதை தான் நீ சொல்லணும், அதை தான் சொல்லலாம்னா எல்லாமே சுப்ரீம் கோர்ட் திரும்பி பண்ற மாதிரி ஆயிடும். பழையபடி எல்லாமே ஒரே ஆள் பண்ற கைக்கு போறதுனால எனிவே நோபடி அட்மிட்டட். ஆதார்ல மணியை பத்தின இது விஷயமே கிடையாது. ஆதார் இஸ் த கோர் மேட்டர் ஆஃப் ஆதார் இஸ் ஐடென்டிபிகேஷன். எவ்வளவு பேர் இந்தியாவில இருக்கா, ஒருத்தனுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிபிகேஷன் கொடுக்கறதா ஆதாரோட மேட்டர். அதுல போய் மணியை இன்வால்வ் பண்றதுங்கிறது இட் இஸ் அண்ட் பிரில்லியன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரியோட பிரில்லியன்ஸ் அது. ஏன்னா ஆர்டினரி பில்னா இப்போ வரைக்கும் ஆதார் பாஸ் ஆயிருக்காரு. ஸோ மணி பில் எப்படின்னா, மணி பில் நீங்க மணி வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். பிரசிடென்ட்டோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது லோக்சபால மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். லோக்சபா ராஜ்யசபால போய் மணி பில் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. மூணாவது ராஜ்யசபா 14 டேஸ்க்குள்ள பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா லோக்சபா மட்டுமே பாஸ் பண்ணிடலாம். 4th ஒன் பிரசிடென்ட்டுக்கு போகுது அப்படின்னா திரும்பி பிரசிடென்ட் தான் சைன் பண்ணணும். பிரசிடென்ட் அதை திரும்பி அனுப்ப முடியாது. இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதையும் நான் ஆர்டினரி பில் மணி பில் எல்லாத்தையும் ஒன்று நான் சொல்றேன்னா, ஒரு பில்லு எப்படி கம்ப்ளீட்டா பாஸ் ஆகி வெளில வருது. இப்ப பார்லிமெண்ட்ல இந்த 3 விஷயத்தை பார்த்தோம். ஆர்டினரி பில்லுனா
2 ஹவுஸும் பாஸ் பண்ணி ஆகணும். ஒரு ஹவுஸ் ஒத்துக்கலைன்னா கூட ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிடுவாரு. மணிப்புல்னா 2 ஹவுஸ் பாஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லோக்சபா மட்டும் பாஸ் பண்ணிட்டு ராஜ்யசபா விட்டா போதும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுனா 2மே தனித்தனியா பாஸ் ஆகணும். அதுக்கு ஜாயிண்ட் சிட்டிங்கும் கிடையாது. ஒரு ஹவுஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாலே அந்த பில் அப்படியே லாப்ஸ் ஆயிடும், அப்படியே இருந்துடும். ஸோ இது 3 தான் உங்களுக்கு பேசிக். இப்போ இந்த 3 பில்லும் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆர்டினரி பில் 2 ஹவுஸ்லயுமே பாஸ் ஆயிருச்சு. பாஸ் ஆயிட்டுனா பிரசிடென்ட்டுக்கு போகுது. பிரசிடென்ட்டுக்கு போகும்போது ஆர்டினரி பில், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆர்டினரி பில் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு பாருங்க. ஒன்னு, பிரசிடென்ட் அவரை அட்மிட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அத அசன்ட்னு சொல்லுவோம். பிரசிடென்ட் அசன்ட் பண்ணலாம், சைன் பண்ணி அது பாஸ் ஆயிரும் சட்டமா. சோ ஒரு பில் எப்ப பிரசிடென்ட் அசன்ட் வாங்குதோ இட் பிகம் அ லா. பிரசிடென்ட் அசன்ட் வாங்கினாதான் அது லா. அதுக்கப்புறம் தான் பீப்புள் அதை ஃபாலோ பண்ணணும். இல்ல பிரசிடென்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம்யா, இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ணிடலாம். 3வது, பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா அசன்ட் கொடுக்க மாட்டாரு, ரிஜெக்ஷனும் பண்ண மாட்டாரு, பார்லிமெண்ட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிடுவாரு. எதுக்கு அனுப்புறாருன்னா சில விஷயங்களை கரெக்ட் பண்ணுங்க, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கம்ப்ளீட்லி ரிஜெக்ட் இட், சில விஷயங்களை கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கு பேர் ரீகன்சிடர். இப்போ இந்த பாயிண்ட் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆர்டினரி பில்ல பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டுக்கு திருப்ப அனுப்புறாரு அப்படின்னா திரும்பி பார்லிமெண்ட் அதை ரீகன்சிடர் பண்ணி திரும்ப பிரசிடென்ட்டுக்கு அனுப்பும். சரி, பிரசிடென்ட் ஏதோ ஒப்பீனியன் சொல்லியிருக்காருன்னு பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவான். திரும்பி அனுப்பும் போது நல்ல கவர்மெண்ட்னா பிரசிடென்ட் சொல்றதை கேட்டு சில ப்ரொவிஷன்ஸை மாத்தோம். இல்ல ஈகோ பிரச்சனை இருக்கு கவர்மெண்ட்டுக்கு பிரசிடென்ட்டுக்குன்னா அந்த டிராஃப்டை அப்படியே அனுப்புவான். ரீகன்சிடர் தானே பண்ண சொன்னா நாங்க ரீகன்சிடர் பண்ணிட்டோம் இருந்தாங்கன்னு அதே டிராஃப்ட் அனுப்புவான். ரீகன்சிடர் பண்ண பில் பிரசிடென்ட்டுக்கு திரும்ப வருதுன்னா செகண்ட் டைம் அவர் சைன் மட்டும்தான் பண்ணி ஆகணும். இது ஒரு பேலன்சிங் சிஸ்டம். புரியலன்னா திரும்பி என்கிட்ட கேளுங்க. பிரசிடென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பில் போகும்போதுதான் இவ்வளவு அதிகாரம் இருக்கு அவருக்கு. 4வதா இன்னொரு அதிகாரம் இருக்கு, அதே என்னன்னு சொல்லிடுறேன். 4 அதிகாரம் இருக்கு. ஒண்ணு, அப்படியே கண்ணை மூடிட்டு சைன் பண்ணிடலாம், இல்ல ஒண்ணுமே இல்லாம ரிஜெக்ட் பண்ணிடலாம், இல்ல ஓகே லெட்ஸ் ரீகன்சிடர் த பில், ரீகன்சிடர் பண்ணுங்க சில விஷயம் பிடிக்கல அப்படின்னு. ஒருவேளை பார்லிமெண்ட் ரீகன்சிடர் பண்ற பேர்ல அதே டிராஃப்ட் அனுப்புனா கூட பிரசிடென்ட் நெக்ஸ்ட் டைம் அதை சைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் அவ்வளோ என்ஜாய் பண்றாரு பவர், செகண்ட் டைம் இஸ் ஜீரோ, சைன் பண்ணி தான் ஆகணும். ஃபைனலா இட்ஸ் கால் பாக்கெட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோன்னு ஒரு அதிகாரம் இருக்கு பிரசிடென்ட்டுக்கு. இது 3மே இல்ல, பில்ல வாங்கி சிம்பிளா டேபிள்ல போட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் பிரசிடென்ட் நீங்க கொஸ்டின் பண்ணவே முடியாது, ஏன் அதுல சைன் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னு வைங்க, கரண்டா நியூஸ் பார்த்திருந்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டிஎம்கே போராட்டம் பண்ணுது. என்ன போராட்டம் பண்ணுது தெரியுமா? நீட்டுக்கு அனுப்பிச்ச பில்லை வேகமா முடிவெடுக்க ஆளுநரை நாங்க போராட்டம் பண்றோம், அவர் இன்னுமே முடிவெடுக்காம போட்டு வச்சிருக்காரு. அது இவங்க கேட்க முடியாது. ஸ்டூபிட் ஃபெலோஸ் ஆக்சுவலி. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 17-18 வருஷம்லாம் ஒரு பில் வெயிட்டிங்ல இருந்திருக்கு. நீங்க நியூஸை போட்டீங்கன்னா அங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் டிஎம்கே போய், ஆளுநரை வேகமா முடிவெடுக்க சொல்லுங்க. ஆளுநர் எப்ப வேணாலும் முடிவெடுக்கலாம், அதே மாதிரி பிரசிடென்ட் எப்ப வேணாலும் முடிவெடுக்கலாம். அதுக்கு பேரே பாக்கெட் வீட்டோ. இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கன்னா, பிரசிடென்ட் பேப்பர் வாங்கி பாக்கெட் வச்சுட்டு போயிடுவாரு. அவர் எப்ப பதில் சொல்றாரோ அப்பதான் நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அவரை கோர்ட்ல எல்லாம் போய் டைரக்ஷன் வாங்க முடியாது, உடனே அவரை பதில் சொல்ல சொல்லுங்க, இப்ப பதில் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு. இந்த ஒரு பாக்கெட் வீட்டோல வச்சதுனாலதான் ராஜீவ் காந்தியோட கருணை மனு போட்டாங்க. ராஜீவ் காந்தியை கொண்டானுங்கள்ல ஒரு 7 பேரு, அவனுங்க 17 வருஷம் கழிச்சு அந்த கருணை மனுக்கு பதில் சொன்னார் பிரசிடென்ட். 1 நாள் 2 நாள்ல 17 வருஷம் ஆச்சு. பிகாஸ் பிரசிடென்ட் ஹாஸ் அ பவர். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அந்த பவர் இருக்கு, ஆளுநருக்கு அந்த பவர் இருக்கு. இதுல எந்த முடிவு எடுத்தாலும் இதுதான் கான்சிக்வன்சஸ். இதெல்லாம் ஆர்டினரி பில்க்கு ஒத்து வரும். அசென்ட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, இல்ல ரிஜெக்ட் பண்ணாருன்னா திரும்பி ஒன்றும் பண்ண முடியாது ரூலிங் பார்ட்டி. இது 4. மணி பில் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்க. மணி பில் அதே மாதிரி பார்லிமெண்ட்ல லோக்சபா மட்டும்தான் மணி பில் பவர். பாஸ் ஆகி வருது அப்படின்னா பிரசிடென்ட் அசென்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ரீகன்சிடர் பண்ண முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு மணி பில்ல அனுப்ப முடியாது. ஒரே ஒரு பவர் இங்க கிடையாது, பாக்கெட் வீட்டோ.
ஏன் ரீகன்சிடர் பண்ண முடியாதுன்னா, நான் மணி பில்லை பத்தி சொல்லும் போதே நான் சொன்னேன், பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் மணி பில்லை அப்ரூவ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் லோக்சபாக்கு வரும். ஸோ பிரசிடென்ட் ஒப்பீனியன் வாங்கி தான் மணி பில்லை லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர். திரும்பி அவர் போய் ரீகன்சிடர் பண்றாரு அப்படின்றது இட்ஸ் அன் இல்லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட். அதனால இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. ரீகன்சிடர் போகாது மணி பில். சொல்லுப்பா. யார்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றீங்களா என்ன? ஓகே, ஃபைனலி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு எந்த பவருமே இல்ல. 2 ஹவுஸ்மே தனித்தனியா பாஸ் பண்ணனால பிரசிடென்ட் சைன் பண்ணி தான் ஆகணும். இது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இந்த 3 தான் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க். ஒரு பில்லா இருந்து பார்லிமெண்ட்டை கிராஸ் பண்ணி எப்படி பிரசிடென்ட் டேபிள கிராஸ் பண்ணி பாக்கெட் வீட்டோ ரீகன்சிடரேஷன் இதெல்லாம் கிராஸ் பண்ணி எப்ப நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த பில். இந்த பில்ல ரூலிங் பார்ட்டி மெஜாரிட்டியா இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு வந்துடும். ரூலிங் பார்ட்டி பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டியா இருக்கு, ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டியா இருக்கு, பிரசிடென்ட் அவங்களுக்கு ஏத்த ஆளா இருக்காருன்னா இது ஒரே ஸ்ட்ரைக்ல பில்லு கிளியர் ஆயிரும். பட் இந்த பில்லு நடைமுறைப்படுத்திட்டான் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுற பட்சத்துல இதான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி. ஒரு பில்லு கொண்டு வருது, பிஜேபி எல்லாத்துலயும் மெஜாரிட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பில்ல பாஸ் பண்ணி பிரசிடென்ட் சைன் பண்ணிட்டாரு. பட் எப்போ அது ஆக்ட் ஆகுதோ அந்த டைம் என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுதுன்னா நேர சுப்ரீம் கோர்ட் போயிருவான் காமன் சிட்டிசன். பார்லிமெண்ட்ல இவ்வளோ ப்ராசஸ் நடக்குதுங்கிறதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. இவ்வளவு எம்பி ஓட் போடுறான், டிஸ்கஸ் பண்றான், இத்தனை நாள் ஆகுதுன்றதெல்லாம் ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆனா கூட நேர போய் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் கொடுப்பான். என்னோட இந்த ஆக்ட்னால என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுதுன்னு சுப்ரீம் கோர்ட் அதை அட்மிட் பண்ணிக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனா இம்மீடியட்டா அட்மிட் பண்ணிக்கும். உண்மையிலேயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னா இவ்வளவு நேரம் நடந்த எல்லா ப்ராசஸையும் சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டு அந்த லா இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் லான்னு சொல்லிடுவோம். அன்கான்ஸ்டிடியூஷனல் லா. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற பவர். சோ நீங்க கொஸ்டின் கேட்கலாம், சார் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடியே தெரியாதான்னா தெரிஞ்சாலும் சுப்ரீம் கோர்ட் கேட்க முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு ப்ராசஸ் இருக்கிற வரைக்கும் ஜுடிஷியரி உள்ள வரக்கூடாது, ஜுடிஷியரிக்குள்ள ஒரு ப்ராசஸ் இருக்கிற வரைக்கும் பார்லிமெண்ட் உள்ள வரக்கூடாது. அதுதான் செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம். முன்னாடி நான் சொன்னல செக் அண்ட் பேலன்ஸ். சோ இது இப்படிதான் ரன் ஆகுது இந்தியால சிஸ்டம். லா மேக் பண்றது மட்டும்தான் பார்லிமெண்டோட வேலை, லாவை கரெக்ட் பண்ற வேலை மட்டும்தான் ஜுடிஷியரோட வேலை. இப்ப எல்லாத்துலயும் ஜுடிஷியரி தலையிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. பட் திஸ் இஸ் வாட். ஸோ இந்த கான்செப்சுவல் பேஸ் கொஸ்டின் அப்படின்றதுக்கு ஒரு அந்த ஸ்லைட் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் காட்டின கொஸ்டின்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆர்டினரி பில்னா என்ன, ஸோ ஆன்சருமே அதில் டிக் பண்ணியிருக்கான் டிஎன்பிசி. எ டெட்லாக் பிட்வீன் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கால்ஸ் ஃபார் த ஜாயிண்ட் சிட்டிங். கண்டிப்பா ஜாயிண்ட் சிட்டிங்னா பார்த்த உடனே உங்களுக்கு எலிமினேட் பண்ணிருங்க, மணி பில் எலிமினேட் ஆயிரும். அதான் சொன்னனே, ராஜ்யசபாக்கு அங்கே வேலை இல்லை, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லை, ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் இஸ் தி ஆன்சர். இது கான்செப்ட். இது சம்டைம் தப்பா போட்டு வருவான் பையன், பார்த்துக்கோங்க. டாக்ட்ரின் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் cannot be amended under Article 368. இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்ன சார் ஆர்டிகிள் 368 எப்படி படிக்கிறது? was propounded by the Supreme Court in which of the following cases? Very interesting doctrine இது ஆக்சுவலி. இதையும் நான் சொல்றேன். இது யூனிட் 1 கொஸ்டின் ஆக்சுவலி. இப்போ உங்ககிட்ட லாஜிக்கா ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இங்க இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ன்றது ஒரு புக்கு. இந்த புக்கை பார்த்து தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரசிடென்டா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், ஜுடிஷியரா இருக்கட்டும், எல்லாமே இந்த புக்ல இருக்கிற லா படி தான் நடக்கணும். திஸ் இஸ் கால் கான்ஸ்டிடியூஷன். இதுக்கு பேரு கான்ஸ்டிடியூஷன். இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நாளாக சில விஷயங்கள் அவுடேட்டடா இருக்கலாம். அதை மாத்திர அதிகாரம் யாருக்கு இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு இருக்கா இல்ல ஜுடிஷியரிக்கு இருக்கா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. படிச்சு சொல்லக்கூடாது. பார்லிமெண்ட்டுக்கு இருக்கா? சரி, பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷனை போய் அமெண்ட் பண்றான். அப்போ அதை ஜுடிஷியரி தப்புன்னு சொல்லுது, நீ அமெண்ட் பண்றது தப்பு, கான்ஸ்டிடியூஷன் உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கலன்னு. இப்ப யாருக்கு அதிகாரம்? பார்லிமெண்டா ஜுடிஷியரியா?
நீதித்துறையா சட்டம் இயற்றும் துறையா? Judiciary. ஜுடிஷியரியாமா? ஜுடிஷியரி. அப்ப ஜுடிஷியரி தான் சுப்ரீம் பவர்ன்றீங்க. இதுதான் இந்தியால இந்திரா காந்தி டைம்ல நடந்த ப்ராப்ளம்யா. நம்ம பயங்கரமா கான்ஸ்டியூஷனை வேற கண்ட்ரில இருந்து காப்பி அடிச்சுதான் எழுதணும். நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா அதெல்லாம் போய் அம்பேத்கரை ஒத்துக்கிட்டாரு. அதெல்லாம் ரான்சாக்கிங் பேக் ஆஃப் ஆல் தி அதர் கான்ஸ்டியூஷன் 3D தான் எழுதணும். அதை டீசெண்டா பாரோவிங் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த ஒரு முக்கியமான பஞ்சாயத்தை அவங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி லேட்டர் பார்ட்ல பார்லிமெண்ட்டுக்கு ஜுடிஷியரிக்கு ஒரு டக் ஆஃப் வார் வருது அப்படின்னா யாரு பெரிய சொல்லவே இல்லை. அம்பேத்கரும் சொல்லல, எவனுமே சொல்லல கான்ஸ்டியூஷன் எழுதின டைம்ல. அப்போ இது எங்க வந்து இந்த ப்ராப்ளம் முட்டுது இந்திரா காந்தி டைம்ல அப்படின்னா, இந்திரா காந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு சுதந்திரம் வாங்கி 20-30 வருஷத்துல கண்ட்ரி ரொம்ப பேக்வர்டா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப ஜமீன்தார்ஸ் எல்லாம் ஒருத்தனும் 5000 ஏக்கர் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வச்சிருந்தான். லேண்ட் சீலிங் அப்படின்னு ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வருது அந்த அம்மா. அந்த டைம்ல நீங்க டிஎன்பிசி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. பேங்கை நேஷனலைஸ் பண்ணது இந்திரா காந்தி. பேங்க எல்லாத்தையும் அரசுடமையாக்குனது. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தன் இருக்கிற சொத்தெல்லாம் புடுங்கி ஏழைக்கு கொடுக்குற ஒரு லா அது. இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல அந்த லா வருது. நான் இப்ப படிச்சமே அது ஒரு ஆர்டினரி மெஷர்ஸ். பேங்க போய் நேஷனலைஸ் பண்றோம், ஒரு 5000 ஏக்கர் இருக்கிறவன்ட்ட புடுங்கி 50 ஏக்கர் மட்டும் கொடுத்துட்டு மித்ததெல்லாம் ஏழை கொடுக்குறோம்னா ஆர்டினரியான ஒரு லெஜிஸ்லேஷன் அது. அந்த லா அந்த அம்மா எழுதிட்டு வரும்போது அப்சல்யூட் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல கிளியர் ஆயிருது. ஆர்டினரி லெஜிஸ்லேஷன்ல பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ண, அப்ப இருக்கிற பிரசிடென்ட் பொம்மை மாதிரி. ஜுடிஷியரியில எப்படி கேஸ் போடுறான் அப்படின்னா, என்னோட ப்ராப்பர்ட்டி என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டு. அப்போ ப்ராப்பர்ட்டிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டு. என் சொத்துன்றது இந்தியாவில என்னோட பிரஸ்டீஜ். எங்க தாத்தா எங்க அப்பா கொடுத்து, எங்க அப்பா எனக்கு கொடுத்த சொத்து. அதை போய் கவர்மெண்ட் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேஸ் போடும்போது ஜுடிஷியர்ல மாட்டிக்குது அந்த பில். எஸ், ஒரு கவர்மெண்ட் ஒரு பீப்புளோட ரைட்ஸை போய் வயலேட் பண்ண கூடாது. அந்த பில்லு இட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் பில்லுன்னு கேன்சல் பண்ணிடுது ஜுடிஷியரி. உடனே இந்திரா காந்திக்கு பயங்கர ஈகோ. நான் கொண்டு வந்ததை எப்படி ஒரு ஜுடிஷியரி கேன்சல் பண்ண? நாட் ஓன்லி இந்திரா காந்தி, நேரு டைம்ல இருந்தே இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு. இந்திரா காந்தி டைம்ல பீக் ஆயிடுச்சு. சரி, அப்போ கான்ஸ்டியூஷன் ஒண்ணு இருந்தா தானே நீ என்ன மட்டம் தட்டுவ? கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டே நான் எடுத்துட்டேன்னா, எதுக்கட்டாலும் ஃபண்டமெண்டல் ரைட்னு கோர்ட்டுக்கு போற. நான் கொண்டுட்டு வரதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் கான்ஸ்டியூஷன்ல தானே இருக்கு. அது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன்னா தெர் இஸ் நோ கொஸ்டின் சொல்லிட்டு இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியவே ட்ரை பண்றாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டிய he was trying to take away. இனிமே ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு கிடையாதுன்னு. அப்பதான் இந்த கொஸ்டின் வருது, நீங்க நினைச்ச நேரம்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? அப்படி பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணானா ஜுடிஷியரியோட ஸ்கோப் என்ன அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு. அப்போ பெரிய இஷ்யூ வந்துருச்சு. இந்த இஷ்யூ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, யாருக்குமே ஆன்சர் தரல. ஏன்னா இந்த இஷ்யூ எங்க இருந்து வருதுன்னா, கேரளால கேசவானந்த பாரதின்னு ஒரு சாமியார். ஆக்சுவலி அவரு அந்த சாமியார்ட்ட இருக்கிற மடத்துல சொத்தை போய் எடுக்குது அந்த கேரளா கவர்மெண்ட். அவர் வராரு கோர்ட்டுக்கு, என்னுடைய சொத்தெல்லாம் எடுக்கக்கூடாது, நான் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு. கேசவானந்த பாரதி 2 years பேக் தான் இறந்தாரு. கேசவானந்த பாரதி விஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அந்த டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்னு இருந்தாதான் கொஸ்டின் கேட்பீங்க. பார்லிமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் எடுக்க போகுதுன்ற டைம் வரும்போது தான் அப்ப ஜுடிஷியரி பார்லிமெண்ட் அப்படிலாம் எடுக்க ப்ளீஸ் மியூட் யுவர் மைக். அந்த டைம்ல இந்த கொஸ்டின் வரும்போது 2 பேருக்கு பதில் தெரியல. சோ இந்தியாவில நடந்த ரொம்ப பெரிய கேஸ் தான். கான்ஸ்டிடியூஷன்ல யாருக்கு அதிக அதிகாரம் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு இருக்கா ஜுடிஷியரிக்கு இருக்கா அப்படின்னு. அதுக்கு கொஸ்டினே சுப்ரமசி ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் சுப்ரமசி ஆஃப் ஜுடிஷியரின்ற கொஸ்டின் தான் அந்த கேஸ்வானந்த பாரதி கேஸ். கான்ஸ்டிடியூஷன்ல யாருக்கு அளவு கடந்த அதிகாரம்? கடைசியில ஜட்ஜஸ் யாருமே பதில் சொல்ல முடியல. சுப்ரீம் கோர்ட்ல 2 ஜட்ஜில் ஆரம்பிச்ச அந்த கேஸ் கடைசியில 13 ஜட்ஜு வரைக்கும் உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு கடைசியில கொண்டு வந்ததுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். பார்லிமெண்ட்டுக்கும் அதிகாரம் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இங்க அதிகாரம் கிடையாது. இந்தியால கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரமசி. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்ததுதான் பார்லிமெண்ட் ஜுடிஷியரியும். நீங்க 2 பேருமே இதை அதிகாரம் பண்ண முடியாது. அதனாலயே நீங்க 2 பேருமே ஈக்குவல் தான். கான்ஸ்டிடியூஷன் தான் இங்க சுப்ரமசி. சரி, அப்ப அடுத்த கொஸ்டின், இன் ஃபியூச்சர் டேட் பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணணும்னு நினைச்சா பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? எஸ், பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணலாம். பட் பேசிக்கா இருக்கிற சில விஷயங்களை மாத்தக்கூடாது. அதுக்கு பேர் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுல ஒண்ணு ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட்லாம் நினைச்ச நேரம் நீங்க மாத்தக்கூடாது.
சோ அப்படி மாத்திட்டீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வேல்யூ இல்லாம போயிடும். அப்படி ஒருவேளை இதை மீறி பார்லிமெண்ட் இதை தொட ட்ரை பண்ணுதுன்னா சுப்ரீம் கோர்ட் தலையிடலாம். அப்படி வந்ததுதான் இந்த கேசவானந்த பாரதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் ஜுடிஷியரிக்கு சண்டை குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி சொல்றதை சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்க மாட்டான், சுப்ரீம் கோர்ட் சொல்றதை இந்திரா காந்தி சொல்ல மாட்டான். சோ பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாம கான்ஸ்டிடியூஷன்ல எதை வேணா மாத்திக்கோங்க. எது பேசிக் ஸ்ட்ரக்சர் எது பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறத ஜுடிஷியரி தான் டிசைட் பண்ணும். ஜுடிஷியரி தான் அதை டிசைட் பண்ணும். அப்படிதான் முடிஞ்சிச்சு இந்த ஈகோ கிளாஷ் வந்து. தட் இஸ் ஒய் தி ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ஆன்சர் 368ன்றது ஒண்ணுமே ஆர்டிகிள் 368ங்கிறது அமெண்டிங் பவர், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ற பவர், அரசியலமைப்பை திருத்துற பவர், அமெண்ட்மெண்ட் பவர். இதான் ஆர்டிகிள் 368. ஸோ திஸ் இஸ் கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளா. இதுலதான் the doctrine of fundamental right cannot be amended under article 3 or propounded by the Supreme Court in Keswananda Bharati state of Kerala. So இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின். ஆக்சுவலி இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை போட முடியும் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின். எவ்வளவுதான் ஃபேக்சுவலி இன்ஃபர்மேஷன் நம்ம படிச்சிருந்தா கூட சில நேரங்கள்ல கான்செப்ட் தெரிஞ்சே ஆகணும். செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்துக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகிள்ஸ், லிஸ்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. அதே ஆர்டிகிள் தான் அதே கொஸ்டின்ல இங்கே இருக்கு. நான் சொன்னேன் ஆர்டிகிள் லாஜிக்கோட தான் கேட்பான், ரேண்டமா போய் ஆர்டிகிள். ஸோ நீங்க இங்க தெரிஞ்சிருந்தாலே இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நேரம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிகிள் டீல்ஸ் வித் தி அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். எதையும் போய் ரேண்டமாலாம் கேட்க மாட்டாயா, இதை எழுது அதை எழுது அப்படிலாம் எங்கேயும் ரேண்டமா கேட்க மாட்டான். ஒரு லாஜிக் இருக்கும். ஆர்டிகிள் கேட்கறான் அப்படின்னா ஒரு லாஜிக். So no problem. Hardly 50 to 75 articles is more than enough. இதை மட்டும் படிச்சு போனீங்கனாலே எடுத்து வேணா பாருங்க, திருப்பி அந்த ஆர்டிகிள் மட்டும் தான் கேட்பான். நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிச்சிட்டீங்கனாலே இதுல ஒரு 40 ஆர்டிகிள்ஸ் முடிஞ்சிடும். அதுல அடுத்து அங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 ஆர்டிகிள் படிக்க போறீங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வரிசையா படிச்சுட்டே வந்தீங்க 2-3 டைம்னா தட் இஸ் எனஃப். அண்ட் திஸ் இஸ் த பர்சனாலிட்டி. மோஸ்ட்லி இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கிற பர்சனாலிட்டி தான் கான்ஸ்டிடியூஷன்ல கேட்க போகுது. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடினா ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி நம்ம இங்க படிக்க மாட்டோம். ரொம்ப ஈஸியா இதெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? இதுல ஆன்சர் தெரியலனா மேக் எலிமினேஷன் மெத்தட். பட்டேல் டெஃபினட்டா ஒரு ஃபினான்ஸுக்கு ஒத்து வராதவரு. ஹி வாஸ் அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா. மைக் மியூட் பண்ணுங்க ஜென்டில்மேன். அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா பட்டேல். அயர்ன் மேன். அவரு டெஃபினெட்லி பினான்ஸ் மினிஸ்டருக்கு வாய்ப்பு இல்ல. ராஜகோபாலாச்சாரி டெஃபினெட்லி வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் அவரு கவர்னர் ஜெனரலா இருந்தாரு, அப்புறம் மெட்ராஸ் கவர்னர் ஆயிட்டாரு. B.R. அம்பேத்கர் வாய்ப்பு இல்ல, லா மினிஸ்டர். ஃபைனலி சண்முகம் செட்டியார், R.K. சண்முகம் செட்டியார். ஒருவேளை தெரியலன்னா ரிவர்ஸ்ல அப்ரோச் பண்ணுங்க. எதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்றத அப்ரோச் பண்ணாலே you can easily answer this question. And third set of question, applied politics. Judicial. நான் இவ்வளவு நேரம் சொன்ன கதையை வச்சே நீங்க ஆன்சர் பண்ணலாம். தம்பி மைக்க மியூட் பண்ணுங்க. ஒருத்தரோட மைக் மைக் இஸ் திஸ். எஸ். ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா நான் சொன்னதுதான். பார்லிமெண்ட் எப்ப எக்ஸஸ் ஆகுதோ ஜுடிஷியரி வந்து தலையிடும். எஸ்பெஷலி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுற டைம் எல்லாமே ஜுடிஷியரி வந்து தலையிடும். ஜுடிஷியரி தலையிட்டு அதை கரெக்ட் பண்ணும். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா யாராவது கோர்ட்டுக்கு போய் கேட்டாதான் அதை தட் இஸ் கோர்ட்ல கேட்கும் போதுதான் அதை ஜுடிஷியரி தலையிடுற மாதிரி இருந்துச்சு. இப்ப யாருமே கேட்கலைன்னா கூட ஜுடிஷியரி தலையிடுது. அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். முன்னாடி நான் சொன்ன கான்செப்டால தெரிஞ்சுட்டாலே ஈஸியா போட்டலாம். ஆக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் இதெல்லாம் அப்ளைடு. முன்னாடி கான்செப்ட்ல கிளியரா இருந்தா இது ஈஸியா, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறனால தான் அப்ளை பண்றேன். ஆக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரூல் ஆஃப் லா, ஆக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் அதெல்லாம் இல்ல. ஜஸ்டிஸ் கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டோட வேலை ஜஸ்டிஸ் கொடுக்கறதா. இட்ஸ் அ பிரைமரி டியூட்டி. அதனால ஆக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம். இது தேர்டு கேட்டகரி ஆஃப் கொஸ்டின் சொல்லலாம். ஃபைனலி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சில நேரம் நம்மளால போடவே முடியாதியா. அதனால இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணா 1 or 2-3 கொஸ்டின்ஸ் அப்படிதான் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும். பிகாஸ் ப்ரிலிமினரிக்கு நம்மளுக்கு ஜஸ்ட் கட் ஆஃப் ரீச் பண்ணா போதும். நோபடி
நீங்க சென்டம் அடிக்கணுன்ற வேலையெல்லாம் கிடையாது பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு. ஜல்லிக்கட்டுன்றது கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ஆனா இது எப்படி அப்ளைடா போய் கேட்டிருக்கான்னு பாருங்க. ஜல்லிக்கட்டு த புல் டேமிங் ஸ்போர்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். ஜல்லிக்கட்டு கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகிள் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா இட் இஸ் அதுல இருக்கிற ஒரு கீவேர்ட்னா கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். இவ்வளவு டீப்பா ஆர்டிகல்லாம் நம்ம போய் படிக்க மாட்டோம். ஆக்சுவலி ஆர்டிகல் 29 of 1 தெரியாத பட்சத்துல இதெல்லாம் முடிஞ்ச அளவு தான் ட்ரை பண்ண முடியும் நம்ம. ஏன்னா 39 ஸ்பீக்ஸ் அபவுட் சம் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்டோட 39, 49, 59 ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ளே வராது. இது ரொம்ப கான்ஸ்டிடியூஷனை பத்தி தெளிவா தெரிஞ்சிருந்தா 29 போடுவான். இல்ல பையன் ரேண்டமா தான் இதை பிக் பண்ணிட்டு வருவான். ஸோ டோன்ட் பாதர் அபவுட் இட். இதெல்லாம் ஸ்பீக்ஸ் அபவுட் பிரசிடென்ட்டோட பவர். 59 ஸ்பீக்ஸ் அபவுட் தி பிரசிடென்ட். அதனால 49 and 39 ஸ்பீக்ஸ் அபவுட் திஸ் இஸ் டிபிஎஸ்பி. ஸோ இங்க ப்ரொடெக்டட் அப்படின்றதுனாலே யூ கேன் டெல் தட். நான் தான் சொன்னேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை தி கான்ஸ்டிடியூஷன். கண்டிப்பா ஆர்டிகல் 2 அந்த மாதிரி ஒரு கெஸ்ல தான் இதெல்லாம் போட முடியும். ரொம்ப ரேர் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி வர மிஸ்லேனியஸ் அப்படின்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது, ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது இந்த மாதிரி கொஸ்டினை. ஸோ கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 3 கேட்டகரியில நீங்க கிளியரா இருந்தீங்கனால கேட்டகரி 4 ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும். அதனால மக்கப் பண்ணிட்டு மெமரைஸ் பண்ணிட்டுலாம் டோன்ட் வேஸ்ட் த டைம். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க கொஸ்டினை. எது கான்செப்ட், ஸ்கூல் புக்கை தான் படிக்க போறீங்க, 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுங்க. கான்செப்ட்னா மிஞ்சி போனா ஒரு 100 கான்செப்ட் வர போறது இல்லை. 100 கான்செப்டையும் கிளியரா வச்சுக்கோங்க. பர்சனாலிட்டிஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், கான்ஸ்டிடியூஷன்னா அதுல ஒரு 100. இதுல 3rd கேட்டகரி ஃபேக்ட்ல இந்த 300 ஃபேக்ட் உங்க கையில இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பாலிட்டி இஸ் கிளியர். பெருசா எக்ஸ்பர்ட் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது கான்ஸ்டிடியூஷன்ல. ஸோ திஸ் இஸ் வாட் டுடேஸ் டிஸ்கஷன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். நவ் ஐ எம் எண்ட் ஆஃப் மை செஷன் ஆக்சுவலி. எனி கொஸ்டின்ஸ்? ராஜேஷ் இருக்காரா செஷன்ல? ராஜேஷ், okay, now you can talk, my dear students. Any doubts or any suggestions you can tell me now. சார் சொல்லுமா. இப்ப லக்ஷ்மிகாந்த் புக் படிச்சா போதுமாங்க சார்? இல்ல லக்ஷ்மிகாந்த் இஸ் மோர் தென் எனஃப். இல்ல ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷனே இல்ல கான்ஸ்டிடியூஷன், லக்ஷ்மிகாந்த் படிக்காதீங்க. பயங்கர டெக்னிக்கலா இருக்கும். ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு கான்ஸ்டிடியூஷன் இதுக்கு லக்ஷ்மிகாந்த் போங்க. லக்ஷ்மிகாந்த்ல சிலபஸை வச்சு செலக்டிவா படிங்க. டாப் டு பாட்டம்லாம் படிச்சா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். 1200 பேஜஸ் இப்போ வந்திருக்க லக்ஷ்மிகாந்த் புக்கு 6th edition நினைக்கிறேன். அவ்வளோத்தையும் உங்களால 2-3 மாசத்துல படிக்கவே முடியாது. அது இஸ் யூஸ்லெஸ். அந்த 11th சமச்சீர் கல்வி புக் ஒன்று இருக்கு, 11th 12th அதை தெளிவா படிங்க. அதை தெளிவா படிச்சுட்டு அதுல கவர் ஆகாத மட்டும் லக்ஷ்மிகாந்த்ல படிங்க. அது மட்டுமே போதும் உங்களுக்கு குவாலிட்டி. ஹலோ சார். சார் சொல்லுங்க ராஜேஷ். ஃபினிஷ்? கூப்பிட்டீங்களா? ஆமா ராஜேஷ், பசங்களுக்கு கொஸ்டின் டைம். அதான் ஜஸ்ட் ஐ ஃபினிஷ்ட் மை டாபிக்ஸ். ஓகே சார், ஓகே. நீங்க Q&A முடிச்சிட்டு என்ன பண்ணிடலாம். அதாம்மா, நீங்க இது மட்டும் பண்ணாதீங்க. அப்படியே ராவா லக்ஷ்மிகாந்த் படிச்சீங்கன்னா திரும்பி அதை நம்ம மறந்து போயிடும். ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுல கவர் ஆகாது மட்டும் லக்ஷ்மிகாந்த் படிங்க. அவ்வளவுதான் இருக்கும் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். அவ்வளவுதானா? சொல்லுப்பா. சொல்லுங்க ராஜேஷ். அதாவது சங்கர் சார் என் பேரு. சொல்லுங்க சங்கர் சார். இந்த மாதிரி எனக்கு இந்த 11th 12th புக்ல உள்ளதை மட்டும் கவர் பண்ணா போதுமா சார்? இல்ல தாராளமா போதும். 11th 12th கவர் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர்ல அது எங்க அப்ளை ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. டெஃபினட்டா நீங்க மேனேஜ் பண்ணிடலாம் பேப்பரை. நியூஸ் பேப்பர் தான் மெயின். ஆமா, இப்ப 11th இப்ப நான் சொன்னேன் ஒரு பில் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் இருக்கும் உங்க 11th 12th புக்ல. அது அப்படியே நியூஸ் பேப்பர்ல அந்த மாதிரி நியூஸ் வரும். அது இப்ப பிஜேபி ஏதாவது இந்த மாதிரி பண்ணிருப்பான், இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் இது பண்றேன், மணி பில் ஆக்குறேன், அது பண்றேன்னு. இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் நியூஸ் பேப்பர் மேட்ரு. இது ரெண்டும் இது ரெண்டுமே நீங்க பாத்துட்டீங்கன்னா மட்டுமே போதும். லட்சுமிகாந்தோ பெரிய புக் எல்லாம் தேவையில்ல. சாலிடா உங்களுக்கு கிளியர் ஆகும் குவாலிட்டி. ஓகே ஓகே சார், கிளியர் சார். எஸ். நெக்ஸ்ட். थैंक यू சார். थैंक यू சங்கர். அடுத்த क्वेश्चंस. நான் நடத்துறதுல புரிஞ்சா உனக்கு? ஒரு கிளாஸ் தான் எடுத்துருக்கேன். ஏதாவது புரிஞ்சா புரியலையா? இல்ல புரிஞ்சா? ஓகே டன். எஸ், ஆல் ஆஃப் யூ.
சொல்லுங்க பிரசன்னா. சார் பழைய ஸ்லைடுக்கு போங்க சார். அந்த ஒரு 4 கேஸ் போட்டிருந்தீங்கல்ல சார், 368 அமெண்ட்மெண்ட். எஸ் எஸ். இதான் இந்த கீழே போட்டிருக்கீங்கல்ல சார், இந்த 4 ஆப்ஷன். 4 கேஸ். ஆமா ஆமா சார் இதுல கேசவானந்த பாரதி கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி அமெண்டட் பட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறத மட்டும் தான் சார் அமெண்ட் பண்ண அப்படி முடியும் வந்துச்சு. பட் அதுல என்ன வந்துச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இட்செல்ஃப் இஸ் a பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி. சார் ஃபண்டமெண்டல் ரைட் இல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்க சில ஆர்டிகல் தானே சார் பேசிக் ஸ்ட்ரக்சர், இல்ல மொத்தமே அந்த பார்ட் 3 பேசிக் ஸ்ட்ரக்சரா? இல்ல அது எது அப்படி இல்ல. எது வந்து இது இந்த கேஸை எப்படி முடிஞ்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be amended. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது டூயல் டெஸ்ட் இருக்கு ஆக்சுவலி. இந்த டூயல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் வயலேட் ஆகுமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் வயலேட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் கடைசியில ஃபைனலா என்ன சொல்லிட்டான்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இட்செல்ஃப் இட்ஸ் a பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இது பண்றதுக்கு முன்னாடி, அமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை டெஸ்ட் பண்ணணும். அமெண்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. பின்னாடி இது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா நாட் ஓன்லி அமெண்ட்மெண்ட் லா, ஆர்டினரி லாக்கும் இது பாஸ் ஆச்சு. ஒரு ஆர்டினரி லாவை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். அதனாலதான் இந்த கேசவானந்த பாரதி கேஸ் இவ்வளவு ஃபேமஸ் ஆனது. கேசவானந்த பாரதியில நீங்க 368 வச்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்றதுக்கு முன்னாடி தென் இது இது வயலேட் ஆகாம பார்த்துட்டு அமெண்ட் பண்ணுங்க. இது ஆக்சுவலி இந்த கொஸ்டினே பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்கணும். பட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா கேட்டனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be amended அப்படின்னு வந்துருச்சு. இதே கான்செப்ட் இந்த கோலக்நாத் கேஸ்லயே ரெஃப்ளெக்ட் ஆச்சு. அதுதான் சார் கேட்க வந்த கோலக்நாத்லயும் அதேதான் சொல்லிருப்பாங்க. அதேதான் வந்துச்சு கோலக்நாத் கேஸ்லயும். பட் ஃபைனலா கேசவானந்த பாரதி கேஸ்ல தான் தெளிவான ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா கோலக்நாத் கேஸ் தான் திரும்பி ரிவர்ஸ் எடுத்துருமே பார்லிமெண்ட். கோலக்நாத் கேஸுக்கு அடுத்த ஒரு கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி அமெண்டட்னு வந்துரும். அதனால திஸ் ஆப்ஷன் இஸ் கேசவானந்த பாரதி. டிஸ்பியூட் இருந்துச்சு இந்த கொஸ்டின் நடத்தும் போதே. பட் ஃபைனலி இஸ் கேசவானந்த பாரதி தான். இது என்ன சார் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினா சார்? இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். பழைய கொஸ்டின் தான் இருக்கு. இப்படிதான் இருக்கும், டிஸ்பியூட் தான் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்.